கொழும்பு ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் ஆடிப்பூர பால் குடபவனி ஊடக அனுசரணை ஆதவன் ரேடியோ. கருமாரி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா, ஆத்தாளை காண்பதற்கு கூத்தாடி கோஷமிட்டு வேம்பாடை சூடி வருவோம். பார்வதியை பார்ப்பதற்கு பால் குடங்கள் ஏந்திக்கிட்டு பக்தியுடன் வேண்டி வருவோம். ஆதிவாரந்தான் ஆடி பூரந்தான் காணும் மாறிய காண யோகந்தான், தீச்சட்டி ஏந்தி வருவோம். நாமுந்தான் கருமாரி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா. அடிக்க அடிக்க உடுக்க சத்தம், அறக்க பறக்க உரிமை சத்தம், கொடுக்க கொடுக்க கொலவ சத்தம், படிக்க படிக்க பாட்டு சத்தம் காதோடு கேட்கின்றதே, காத்தோடு கேட்கின்றதே. மாக்கோல வீதி வருவோம், பக்தர் ஊர்கோலம் கூடி மகிழ்வோம், பால் குடங்கள் ஏந்தி வருவோம், பொங்கும் பால் போல வாழ்வு பெறுவோம். ஆதிவாரந்தான் ஆடி பூரந்தான் காணும் மாறிய காண யோகந்தான், தீச்சட்டி ஏந்தி வருவோம். நாமுந்தான் கருமாரி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா. சலக்கு சலக்கு சலங்க சத்தம், குலுங்க குலுங்க வளைவி சத்தம், சிலுக்க சிலுக்க சிலம்பு சத்தம், சினுங்க சினுங்க கொலுசு சத்தம், வானேசர் பாதம் தொழுவோம், அவர் வாழ்வரசி கோவில் வருவோம், பால் சொம்பு ஏந்தி வருவோம், அம்மன் அபிஷேகம் செய்து. ஆடி மாதம் என்பது குறிப்பாக அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆடி மாதங்களில் மழையும் சரி வெயிலும் சரி இரண்டும் கலந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே இந்த ஆடி மாதத்தில் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் அந்த காலத்தில் மக்களை தாக்கி இருக்கிறது. இந்த தொற்று நோய்களிலிருந்து எங்களை காத்தருங்கள் தேவி அப்படின்னு சொல்லி பக்த அடியார்கள் அம்மனை நோக்கி தங்களுடைய நேர்த்தி கடனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த காரணத்தினால்தான் இந்த ஆடி மாதங்களை பொறுத்த வரைக்கும் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கருமாரியம்மன் ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு தெய்வமாக காணப்படுகிறார். எனவே ஆடி மாதங்களில் இந்த தொற்று நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி அவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை வைத்திருக்கிறார்கள். அந்த நேர்த்தி கடன்கள் எல்லாமே இறைவன் அருளால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தொற்று நோய்கள் எல்லாமே நீக்க பெற்றிருக்கிறது. அதற்கு காரணமாக அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்த பால் குடம் எடுப்பது, காவடி எடுப்பது, தீச்சட்டி ஏந்துவது என்று சொல்லி தங்களுடைய நன்றியை இப்போது தெரிவித்து வருகிறார்கள். அப்படித்தான் இந்த கதிரேசன் வீதி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய ஆடிப்பூர பால்குட பவனியும் தற்போது இடம்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய ஆலயம் எங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரத்தினுடைய மத்தியில் இருக்கும் அல்லது நகரத்துக்கு வெளிப்புறம் இருக்கும். காரணம், ஊருக்குள் வருகின்ற இந்த தொற்று நோய்களாக இருக்கட்டும், ஊருக்குள் எங்களை அழிக்க வருகின்ற விஷ கிருமிகளிடமிருந்து அல்லது விஷ சக்திகளிடமிருந்து எங்களையும் எங்கள் ஊரையும் காப்பாற்றும் நோக்கமாக தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் இப்படி ஊருக்கு வெளிப்புறமாகவும் அல்லது ஊருக்கு மத்தியிலும் காணப்படும். அப்படித்தான் கொழும்பு கதிரேசன் வீதியில் தேவி ஸ்ரீ கருமாரியம்மனுடைய ஆலயம் கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு மேலாக
வீற்றிருந்து அடியார்களுக்கு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுத்து அடியார்களுடைய உற்ற தெய்வமாக இப்போது வீற்றிருக்கிறார். 150 வருடங்களுக்கு மேலாக கதிரேசன் வீதியில் அமைந்திருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் முகமாக இந்த மாதிரியான பால் குடங்களை ஏந்தி கொண்டு இப்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நேர்த்தி கடன்கள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்றும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்க அடிக்க உடுக்க சத்தம், அறக்க பறக்க உருமி சத்தம், கொடுக்க கொடுக்க கொலவ சத்தம், படிக்க படிக்க பாட்டு சத்தம் காதோடு கேட்கின்றதே, காத்தோடு கேட்கின்றதே. மாக்கோல வீதி வருவோம், பக்தர் ஊர்கோலம் கூடி மகிழ்வோம், பால் குடங்கள் ஏந்தி வருவோம், பொங்கும் பால் போல வாழ்வு பெறுவோம். ஆதி வாரந்தான் ஆடி பூரந்தான், காணும் மாறிய காண யோகந்தான், தீச்சட்டி ஏந்தி வருவோம் நாமுந்தான். பால் குடமா பால் குடம், ஆடி பூர பால் குடம், ஊர்வலமா ஊர்வலம் போகுது பார் ஊர்வலம். பால் குடமா பால் குடம், ஆடி பூர பால் குடம், ஊர்வலமா ஊர்வலம் போகுது பார் ஊர்வலம். கருமாறி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாறி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா. ஆடிப்பூர பால்குட பவனியானது கொச்சிக்கடை பொன்னம்பலவாணீஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி தற்பொழுது கதிரேசன் வீதியை அண்மித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். கதிரேசன் வீதி என்பது மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு வீதியாக மாறியது. ஆரம்ப காலகட்டத்தில் இது செக் வீதி என்று அழைக்கப்பட்டது. செக் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எண்ணெயை உருவாக்குவதற்கு மிகவும் பழமையான ஒரு சாதனமாக காணப்பட்டதுதான் இந்த செக்கு. இது பழமையான ஒரு தமிழ் வார்த்தையும் கூட. இந்த செட்டியார் தெரு என்றும் அழைக்கப்பட்ட இந்த கதிரேசன் வீதியானது தற்பொழுது அந்த காலகட்டத்தில் செட்டியார்களால் இந்த எண்ணெயை உருவாக்குவதற்கு மற்றும் எண்ணெய் தொழிலாளர்கள் அதிகமாக வசித்த ஒரு பகுதியாக காணப்பட்டது. 1950ஆம் ஆண்டு இந்த கதிரேசன் வீதியாக மாற்றப்பட்டது இந்த கதிரேசன் வீதியினுடைய பெயர். இதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது இந்த வீதிகளில் காணப்பட்ட இரு முருகன் கோயில்களே. அந்த இரு முருகன் கோயில்களும் மிக பிரசித்தி பெற்றதாக பக்த அடியார்கள் மத்தியில் காணப்பட்டாலும் தற்பொழுது இந்த கருமாரி அம்மன் ஆலயம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக மாறி இருக்கிறது என்பதை இந்த பால்குடம் ஏந்தி இருக்கும் பக்த அடியார்களை பார்க்கும் பொழுது எங்களால் கண்கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சலக்கு சலக்கு சலங்க சத்தம், குலுங்க குலுங்க வளைவி சத்தம், சிலுக்க சிலுக்க சிலம்பு சத்தம், சினுங்க சினுங்க கொலுசு சத்தம் கடல் தாண்டி கேட்கின்றதே, கருமாரி என்கின்றதே. வானேசர் பாதம் தொழுவோம், அவர் வாழ்வரசி கோவில் வருவோம், பால் சொம்பு ஏந்தி வருவோம், அம்மன் அபிஷேகம் செய்து மகிழ்வோம். ஆதி வாரந்தான் ஆடி பூரந்தான், காணும் மாறிய காண யோகந்தான், தீச்சட்டி ஏந்தி வருவோம் நாமுந்தான். பால் குடமா பால் குடம், ஆடி பூர பால் குடம், ஊர்வலமா ஊர்வலம் போகுது பார் ஊர்வலம். பால் குடமா பால் குடம், ஆடி பூர பால் குடம், ஊர்வலமா ஊர்வலம் போகுது பார் ஊர்வலம். கருமாரி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா. ஆத்தாளை காண்பதற்கு கூத்தாடி கோஷமிட்டு வேம்பாடை சூடி வருவோம். பார்வதியை பார்ப்பதற்கு பால் குடங்கள் ஏந்திக்கிட்டு பக்தியுடன் வேண்டி வருவோம்.
ஆதிவாரந்தான் ஆடி பூரந்தான் காணும் மாறிய காண யோகந்தான் தீச்சட்டி ஏந்தி வருவோம் நாமுந்தான் கருமாறி கை கொடுப்பா கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா கருமாறி கண் தொரப்பா ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா அலங்கார ரூபினியே சிவன் நாடவுடன் நாடும் நாயகியே அம்மா அலங்கார ரூபினியே சிவன் நாடவுடன் நாடும் நாயகியே மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி மலரடி தொழுதிடும் வேளையிலே கொழும்பு நகராளும் உனது திருரூபம் கண்ணில் மின்னலாய் தோன்றிடுதே மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி மலரடி தொழுதிடும் வேளையிலே கொழும்பு நகராளும் உனது திருரூபம் கண்ணில் மின்னலாய் தோன்றிடுதே அம்மா அலங்கார ரூபிணியே சிவன் நாடவுடன் நாடும் நாயகியே அம்மா அலங்கார ரூபிணியே சிவன் நாடவுடன் நாடும் நாயகியே சமயபுரமாரி மருவத்தூர் அரசி மலரடி தொழுதிடும் வேளையிலே கொழும்பு நகராடும் உனது திருரூபம் கண்ணில் மின்னலாய் தோன்றிடுதே சமயபுரமாரி மருவத்தூர் அரசி மலரடி தொழுதிடும் வேளையிலே கொழும்பு நகராடும் உனது திருரூபம் கண்ணில் மின்னலாய் தோன்றிடுதே அம்மா அலங்கார ரூபினியே சிவன் நாடவுடன் நாடும் நாயகியே அம்மா அலங்கார ரூபிணியே சிவன் நாடவுடன் நாடும் நாயகியே சமயபுரத்தில் மாரியம்மா இல்லையம் பதியில் காளியம்மா தாயை வெட்டுவானத்தில் எல்லையம்மா அம்மா சேலத்தில் கோட்டை மாரியம்மா அம்மா கோவை மாநகரில் கோணியம்மா காஞ்சியிலே காமாட்சியம்மா தாயை வேர்க்காட்டினில் கருமாரியம்மா மாத்தளையில் முத்துமாரியம்மா சுழி உரம் பத்ர காளியம்மா கொழும்பு நகரில் கருமாரியம்மா எத்தனையோ சக்திகளில் மூலமடி நீயே பித்தன் இவன் அறிந்ததெல்லாம் உன் பெயர்தான் தாயே அம்மா கணபதியும் அருமுகனும் இருவருமோ பிள்ளை கணம் கூட மறவாத நாங்களும் உன் பிள்ளை கருமாரி என்றார் ஆதவனோடு இணைந்திருக்கிறீர்கள். தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலய ஆடிப்பூர பால்குட பவனி வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் ஒன்று கூடி அவர்களினுடைய பக்திகளை தங்களுடைய அம்மனினுடைய அருளை பெறுவதற்காக மும்முரமாக நின்று பக்தியோடு அம்மனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திர நாளை குறிக்கிறது. அதுவும் அம்மன் அவதரித்த நாளாக இந்த ஆடிப்பூரம் பார்க்கப்படுகிறது. அம்மன் அவதரிக்கும் பொழுது அவளினுடைய திருமேனியில் வந்து எழுந்தருளி நின்று அவளினுடைய அருளை பெற வேண்டும் என்பது பக்தர்கள் அனைவருமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் தலையில் பாலை ஏந்தி வரும் பொழுது, அதாவது பால் குடத்தை தலையில் வைத்து கொண்டு வரும் பொழுது எங்களினுடைய எண்ணங்கள், அதாவது நாங்கள் நல்ல பல விஷயங்களை வேண்டி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் வந்து பாலிற்கு சென்று அந்த பால் அபிஷேகமாக அம்மனுக்கு செலுத்தப்படும் பொழுது அந்த எண்ணங்களை அம்மன் நிறைவேற்றுவாள் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. அம்மன் வந்து எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடித்த ஒரு தெய்வம் இல்லையா? அந்த அம்மனினுடைய அவதரித்த இந்த நாளில் அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது அவளினுடைய முழு அருளும் சக்தியும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லா இந்து மத பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், திருமணம் தடை வருபவர்களாக இருக்கட்டும், நல்ல சுபகாரிய
காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்பவர்களாக இருக்கும் அனைவருமே வந்து அந்த அம்மனை மிகுந்த பக்தியோடு வழிபடும் பொழுது அம்மன் அதை நிறைவேற்றுவாள் அப்படின்ற நம்பிக்கை பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த ஆடிப்பூர நாள் ரொம்பவுமே சிறப்புக்குரிய நாள். அம்மன் எது வேண்டினாலும் வேண்டும் வரம் அருளக்கூடியவர் அப்படி என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை கைகூடுவதற்காக எல்லோருமே இங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த ஆடிப்பூர பால்குட பவனிக்கு ஆதவன் வானொலி ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரை வரவழைத்து ஆனந்தம் உண்டாக்கி தேவைகளை நிறைவேற்றி நம் கண் முன்னே இறைதொன்று செய்கின்றார் ரங்கதாச உருவில் எங்கள் கருமாறி. அனைத்து சக்தியும் ஒன்றாகி அற்புதங்களாற்றி வேதமாய் நாதமாய் நமையாளும் தெய்வமாய் காட்சி தருகிறார் ஸ்ரீரங்கதாச அடிகளே. பிரதான வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்தினுடைய பால்குட பவனி ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து காலை 6 மணிக்கு ஆரம்பமாகியது. இப்பொழுது பக்தர்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து அவர்களினுடைய கையால பாலபிஷேகம் நடந்து கொண்டு இருப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பூர நாள் அப்படிங்கிறது அம்மனுக்கு மிகவும் பக்தி நிறைந்த ஒரு பெருமை மிகுந்த நாளாக காணப்படுகிறது. அதுலேயும் பால் அப்படிங்கிறது தூய்மையான ஒரு குறியீடு. அதே நேரத்தில் குடம் அப்படிங்கிறது கலசம் போன்ற பாத்திரம். பவனி அப்படிங்கிறது பக்தியோடு நடக்கக்கூடிய பேரணியாக அமைந்திருக்கிறது. இந்த பால் குடத்தில் அம்மனை நாங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பாலினால் அம்மனுடைய மனம் குளிர்ந்து அம்மன் மனமிறங்கி நாம வேண்டக்கூடிய வேண்டுதல்களை முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் அப்படிங்கிறது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கோவில்கள் அமைக்கும் பொழுது சிலைகள்ல அந்த காலகட்டங்கள்ல மருந்துகளை வைத்து பீடத்துல வந்து செய்திருப்பார்கள். இந்த பால் அபிஷேகத்தினால் அந்த பீடத்தை வந்து நாங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மருந்து பொருட்களோடு இந்த பால் வந்து கலக்கப்படுகிறது. அது கருவறையினுடைய அந்த வெளிப்புறத்தில் வரும் பொழுது தீர்த்தமாக நாங்கள் அதை அருந்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நாங்கள் இந்த பால் அபிஷேகத்தை அம்மனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதை நாங்கள் அருந்தும் பொழுது அம்மனினுடைய அருள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே நேரத்தில் நோய் தொற்றுகளில் இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு மக்களால் நம்பப்படக்கூடிய ஐதீகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. ஓடி வரா வேதவல்லி ஓடி வரா ஓம் சக்தி என்றோதும் குரல் கேட்டு ஓங்கார வடிவெடுத்து குமையவளும் ஓடி வரா குறி சொல்ல தேடி வரா குறிமேடை நோக்கி வரா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். ஆதவனினுடைய ஊடக அனுசரணையில் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்தினுடைய ஆடிப்பூர உற்சவம் மிக மிக கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய பக்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை இந்த வேளையில் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த ஆடி மாதம் என்பது மிக முக்கியமான ஒரு காலமாக பக்த அடியார்களுக்கு காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமாக சக்தி தெய்வங்கள் அனைத்துமே மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இந்த ஆடி மாதத்தில் காணப்படுகின்றது. இந்த பழைய காலங்களில் எல்லாம் வெயில் அது மட்டுமல்லாமல் மழைக்கு இடைப்பட்ட காலமாக இந்த ஆடி மாதம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆடி மாதத்தில் நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. பக்த அடியார்கள் பொங்கல் செய்து பாற்குடம் எடுத்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்றார்கள். விவசாயம் சார்ந்த கிராமங்களிலேயே முக்கியமாக மழையினை வேண்டி அம்மனுக்கான பொங்கல் அது மட்டுமல்லாமல் தேர் உலா பால் தேன் இவ்வாறான நேர்த்தி கடன்களோடு பக்த அடியார்கள் இந்த ஆடி மாதத்தில் கலந்து கொள்கின்றார்கள். மாரி ஏற்படி என்பது மழையையும் அருளையும் அள்ளித்தருகின்ற ஒரு முக்கியமான மாதமாக காணப்படுகின்றது. அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் இந்த ஆடி உத்தர நிகழ்வில் நிறைய நேர்த்தி கடன்களோடு நிறைய பக்த அடியார்கள் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். நகர் வாழும் கருமாரி உன்னை நாங்கள் மறவோமே. உச்சி முதல் பாதம் வரை அம்மா உன் உணர்வு இருக்குதடி. இச்சகத்தில் உறவு
අයිබෝන් සියලු දෙනාටම දේශනාවක් ප්‍රාර්ථනා කරනවා. පෞද්ගලිකව මා සලකනවා අද මේ විශිෂ්ට උත්සවයට සහභාගී වෙන්න ලැබීම මගේ පෞද්ගලිකව මගේ ජීවිතයට ලැබිච්ච භාග්‍යයක් හැටියට. මොකද ශ්‍රී ලංකාවේ විතරක් නෙවෙයි මට දැනගන්න ලැබුණ විදිහට අද ලෝකයේම මේ විශිෂ්ට දිනය මේ මොහොත සමරනවා. අද අපේ රටේ තිබෙන තාම වැදගත් ස්ථානයක මම ඉන්නේ. ඉතින් ඒකට මේ කෝවිලේ අධිපතිකම දරන ප්‍රධාන ස්වාමීතුමා ඇතුළු සමස්ත ස්වාමීවරුන්ගෙන් මුල්කල්වරුන්ගෙන් අවසරයි. ඒ වගේම අපේ නාගරික මන්ත්‍රී ආනන්ද කුමාර සහෝදරයා ඉන්නවා. දසදහස් ගණන් සෙනග අද ඇයට දකින්න ලැබෙනවා. සියලු දෙනා එකම ආකාරයක ඇඳුමකින් සැරසිලා තමන්ගේ පොතේ මේ ලෝකේ තියෙන පුළුවන් සුද්ධම වස්තුවක් වන කිරිකලයක් අතේ තියාගෙන මෙයා ඉන්නේ. ඒකට කාලි මෑණියන්ගේ ජීවිතේ ද්වාර කර්ම අවස්ථාවක් විදිහට සැලකන්න පුළුවන්. ඒක අවධියක ඉඳලා තවත් අවධියකට පිවිසෙන ඉතාම වැදගත් මොහොතක් තමයි මේ කරන්නේ. කාලි මෑණියන්ගේ ප්‍රතිමාව සුද්ධ වූ කිරිදියරෙන් අහවන දර්ශනය තමයි අපි මේ දකින්නේ. ඉතින් මම හිතන්නේ මේ සුද්ධ වූ කිරි ඒ වගේම මේ වෙලාවේ මේ සියලු ජනතාවගේ හිතේ තිබෙන ප්‍රසන්න වූ පවිත්‍ර හැඟීම් ලංකාවට සුබදායක පණිවිඩයක් ආශිර්වාදයක් වෙන බවට මට විශ්වාසයක් තිබෙනවා. එතකොට රජයේ හැටියට ජනාධිපතිතුමා අග්‍රාමාත්‍යතුමිය ඇතුළු අපි සියලු දෙනාගේ විශ්වාසයක් තිබෙනවා. ඔබ සියලු දෙනාගේ අනුග්‍රහයෙන් නිහි කරගත්තු සමාජ පරිවර්තනයක් සහිත මේ රට පුනරුද යුගයක් සහිත මේ රට ඉදිරියට ගෙනියන්න නම් සියලු ආගම් අතර සමගියක් සියලු ජාතීන් අතර සමගියක් අපි ඇති කරගන්න ඕන. ගරු ජනාධිපතිතුමා නිතර සඳහන් කරලා තියෙන පණිවිඩය තමයි නැවත වතාවක් අපේ රටේ ජාතීන් විදියට බෙදිලා අසමගියට යන්න පාර කවන්නේ නැහැ කියන එක. ඒක තමයි මම හිතන්නේ අපේ හදවතට දැනෙන ලොකුම පණිවිඩය. අපි සියලු දෙනා අපි සියලු දෙනා සමානයි. අපි සියලු දෙනාගේ ඕනෑකම් ආදරය, කරුණාව, ගෞරවය, සමාන මනුෂ්‍ය හැඟීම්. ඒකට ඒ වගේ ලංකාවක් තමයි අපි හදාගන්න බලාපොරොත්තු වෙන්නේ. එතෙන්දී උතුරද දකුණද නැගෙනහිරද මේ සිවුදිගින්ම අද කොළඹට එන ජනතාවගේ හිතේ තියෙන එකම හැඟීම. ඒකට ඒ හැඟීම තමයි මම මේ වෙලාවේ සලකන වටින දේ. ඒක තමයි ශක්තියක් බවට පත් වෙලා විශ්ව ශක්තියක් බවට පත් වෙලා අපිට පාර පෙන්නන්නේ. ඒ වගේම තමයි අපේ අමාත්‍ය මණ්ඩලය අපේ රජය ගත්තත් හින්දු බැතිමතුන් බොහොම ජ්‍යෙෂ්ඨ අමාත්‍යවරු ඉන්නවා. දියර අමාත්‍යතුමා රාමලිංග චන්ද්‍රසේකරන් මැතිතුමා ඒ වගේම වතු ප්‍රජා යටිතල පහසුකම් පිළිබඳ නියෝජ්‍ය අමාත්‍යවරයා සුන්දරලිංගම් ප්‍රදීප් සොයුරා මේ සියලු දෙනා මට මතක වෙනවා මේ පණිවිඩවලට. ඔබට සතුටුදායක පණිවිඩයක් කියන්නට ඕනි. ඔබ සියලු දෙනා බොහොම ගෞරවයෙන් යන වන්දනා ගමනක් තියෙනවා ඉන්දියාවේ අයියප්පන් කෝවිල කරා සබරිමලයේ වන්දනා ගමන. මේක අපි නුදුරු දිනකදීම අමාත්‍ය මණ්ඩල සංදේශයක් මම ඉදිරිපත් කරනවා. මේක ජාතික කටයුත්තක්. ලංකාවම රජයම පිළිගත් වන්දනා ගමනක් හැටියට ගැසට් කරන්න ප්‍රසිද්ධ කරන්න. ඒක අපි කළ යුතු දෙයක්. අපි දන්නවා බෞද්ධ බැතිමතුන් ඉන්දියාවට යනවා, භාරතයට යනවා, කතෝලික බැතිමතුන් මඩු වන්දනාවට යනවා, ඒ වගේම විදේශ තමන්ගේ වැදගත් තැන්වලට යනවා. ඒ නිසා අපි මේවා වටිනා කියන දේවල් හැටියට කලකනවා. රාජ්‍ය අනුග්‍රහයේ කිසිදු අඩුවක් වෙන්නේ නැහැ. අපේ මන්ත්‍රී සහෝදරවරු ඇතුළු සියලු දෙනා මේ උත්සවය සාර්ථක කරගන්න උපකාර කරපු බව දන්නවා. නැවත වතාවක් ඔබ සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙනවා. මේ වගේ වටිනා පවිත්‍ර සුද්ධ වූ මොහොතකට ආරාධනා කිරීමෙන් වගේ හිතේ ඇති වෙන හැඟීම මුළු රජය වෙනුවෙන් අපේ ප්‍රසන්න හැඟීම රජයේ ආශිර්වාදය සුබ පැතුම් සියලු දෙනාට එකතු කරන්න කැමතියි. බොහොම ස්තුතියි. ආයුබෝවන්. වණක්කම්. கருமாரி கை கொடுப்பா. ஓம் சக்தி. வணக்கம். கொழும்பு மாநகரில் கதிரேசன் வீதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் கடந்த இப்போ 45 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் இந்த பால்குட பவனி தொடக்கத்தில் சிறு முயற்சியில் சிறு வழியில் நடந்ததும் இன்று பெரும் முயற்சியுடன் பல ஆயிரக்கணக்கான மக்களால் இந்த தாய்க்கு தங்கள் கையால் பால்குடம்
அபிஷேகம் நடக்கலாம். இதுதான் இந்த ஆலயத்தில் இருக்க ஒரு சிறப்புன்னு சொன்னால், மற்ற ஆலயங்களில் வந்து நாங்கள் பால்குடம் எடுத்த பிறகு அங்கே இருக்கும் ஐயர், அதாவது அந்த பிராமணருக்கு ஏன்னா அந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்துக்குள்ள மக்களுக்கு உள்ளுக்கு போயிடலாது. அப்போ அந்த மூலஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் அந்த அன்னைக்கு அந்த பிராமணர் தான் அந்த அபிஷேகம் நடக்கும். ஆனால் இங்கே சுவாமி ரங்கதாஸ் அவன் ஆசையும் பாடி அவன் அருள் பாடி இந்த மூலஸ்தானத்தில் அமரப்போகிற இந்த தாய்க்கு வருஷத்துக்கு ஒருக்கா வந்தாலும் உங்கள் கையால் இந்த பால்குடம் இங்கே நடந்து இருக்கு. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த வருடம் அன்னை நிரந்தரமாக அமரக்கூடிய இந்த ஆலய கட்டட வேலையில் முடித்து அடுத்த வருடத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் செய்து அன்னையை அமர்த்த நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதனால் இன்று வந்திருக்கும் மக்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் தாயின் அருள் கிடைக்கும் என்று சொல்லி இதை கூறுவதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆதவன் ரேடியோ அந்த நிர்வாகத்துக்கும் நான் நன்றியை சொல்லி பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். கேட்கின்றதே மாக்கோல வீதி வருவோம், பக்தர் ஊர்கோலம் கூடி மகிழ்வோம், பால் குடங்கள் ஏந்தி வருவோம், பொங்கும் பால் போல வாழ்வு பெறுவோம். ஆதிவாரந்தான் ஆடி பூரந்தான் காணும் மாறிய காண யோகந்தான், தீச்சட்டி ஏந்தி வருவோம் நாமும் தான். கருமாரி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவின் மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கொழும்பு ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்பாள் கோவில் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆடிப்பூர திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆயிரக்கணக்கான அடியார்கள் பால்குடம் சுமந்து அம்பாளுக்கு தங்கள் கைகளால் பாலாபிஷேகம் செய்யும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிகாலை 5 மணிக்கு பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்டு பிரதான பால்குடம் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து மற்றைய அடியார்கள் சிறு குழந்தைகள் தொடர்ந்து முதியோர் வரை அனைவரும் இந்த பாலாபிஷேகத்தை தங்கள் கரங்களால் அன்னை கருமாரி தேவிக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் மிக சிறப்பு அடியார்கள் தங்கள் கைகளாலேயே பாலாபிஷேகம் செய்யும் நிகழ்வு. இந்த ஆடிப்பூரம் அது மட்டுமல்லாது இங்கு கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் இங்கு வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த ஆடிப்பூர பால்குட பவனி இது ஒரு 45வது வருடமாக இது நடைபெறுகின்றது. இதற்கு பல அடியார்களும் ஆலயத்துக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி வழங்குகின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு எமக்கு ஊடக அனுசரணையாக வழங்கிய ஆதவன் ரேடியோ அவர்களுக்கு எம்மோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு விடயமும் அறிந்து இந்த ஆலயத்தை பற்றி மிக சிறப்பாக இன்று அதிகாலை தொடக்கம் நேரலை ஒளிபரப்பு செய்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அனைவருக்கும் எல்லாம் வல்ல அன்னை கருமாரி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி. கருமாரி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா, ஆத்தாளை காண்பதற்கு கூத்தாடி கோஷமிட்டு வேம்பாடை சூடி வருவோம், பார்வதியை பார்ப்பதற்கு பால் குடங்கள் ஏந்திக்கிட்டு பக்தியுடன் வேண்டி வருவோம். ஆதிவாரந்தான் ஆடி பூரந்தான் காணும் மாறிய காண யோகந்தான், தீச்சட்டி ஏந்தி வருவோம் நாமும் தான். கருமாரி கை கொடுப்பா, கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா, கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா. அடிக்க அடிக்க உடுக்க சத்தம், அறக்க பறக்க உரிமை சத்தம், கொடுக்க கொடுக்க கொலவ சத்தம், படிக்க படிக்க பாட்டு சத்தம் காதோடு கேட்கின்றது. இன்றைக்கு கதிரேசன் வீதியில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய கருமாரி அம்மனின் அருளை பெறுவதற்காக இன்றைக்கு பால் பவனியில் வந்து பால் ஊற்றி தாங்களுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கி நாடு முழுவதும் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்கள் இன்றைக்கு அணிதிரண்டிருக்கின்றார்கள். அந்த அணிதிரவின் போது இலங்கையில் வாழ்கின்ற இந்துக்களாகிய நாங்களும் இந்த
புனித தினத்தில் புனித பணியை செய்வதற்கு இன்று தொடர்ச்சியாக அதிகாலையிலிருந்து இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அதனால் இந்த பால் வார்ப்பது போன்று உண்மையிலே எங்களுடைய மனங்களிலும் பால் வார்க்க வேண்டும். அதே போன்று இவ்வாறான பால் வார்ப்பதன் மூலமாக நாட்டுக்கும் பால் வார்க்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த பாலின் மகிமை எடுத்துக்கொண்டால் நாட்டினுடைய பசுமை, அப்போ அந்த பசுமையான ஒரு இலங்கையை கட்டி எழுப்புகின்ற பணியில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. தூய்மையான நாட்டை கட்டி எழுப்புவதற்கான எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பணி தொடர்கின்ற போது உண்மையிலே இன்றைக்கு இவ்வாறான ஒரு இந்துக்களுடைய நிகழ்வு என்பது அவர்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, நாட்டுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புனிதமான நாளாகவும், அதாவது புனித யாத்திரைக்கான நாளாகவும் நாங்கள் கருதுகின்றோம். அதனால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து இந்துக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காணும் மாறிய காண யோகந்தான் பன்னீர் செடிகளில் நகை போட்டுவோம், பன்னீர் வெளிகளில் நகை கேட்டுவோம், பன்னீர் செடிகளில் நகை போட்டுவோம், இருமாறு ஒளி வீசும் கவசமிட்டு முல்லை போல் மழை அடிவோம். ஆதவன் வானொலியின் ஊடக அனுசரணையில் கதிரேசன் வீதி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய ஆடிப்பூர பால்குட பவனி இனிதே இப்போது நிறைவடைந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்று காலை 6 மணிக்கு சரியாக பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்த பால்குட பவனியானது பக்த அடியார்களுடைய பக்தி பரவசத்தோடு இப்போது முடிவடைந்திருக்கிறது. இப்போது நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த இந்த பாலை அம்பாளுக்கு அவர்களுடைய கைகளாலேயே அபிஷேகம் செய்வதை பக்த அடியார்களுடைய அனைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய ஆடிப்பூர பால்குட பவனி இனிதே நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருப்போம். இந்த நிகழ்வுக்கு ஊடக அனுசரணை வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஆதவன் வானொலி. நன்றி, வணக்கம். ஆதிவாரந்தான் ஆடிப்பூரந்தான் காணும் மாறிய காண யோகந்தான் தீச்சட்டி ஏந்தி வருவோம் நாமுந்தான். கொழும்பு ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் ஆடிப்பூர பால்குட பவனி. ஊடக அனுசரணை ஆதவன் ரேடியோ. கருமாரி கண் தொரப்பா, ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா, ஆத்தாளை காண்பதற்கு கூத்தாடி கோஷமிட்டு வேம்பாடை சூடி வருவோம். பார்வதியை பார்ப்பதற்கு பால் குடங்கள் ஏந்திக்கிட்டு பக்தியுடன் வேண்டி வருவோம்.